வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கன்னிகாதானம். அன்னதானம், கோதானம், பூதானம், இரத்த தானம் மற்றும் இலவச கல்வி, மருத்துவம், மடம், கோவில் என்று பல்வகையில் மக்கள் நலம் கருதி வசதி உள்ளவர்கள் சமுதாய நலம் நாடி நற்காரியங்களை செய்வது உண்டு. இப்படிப்பட்ட தானங்களை விட சிறந்தது அன்ன யாவையும் புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றார் மகாகவி பாரதியார். ஆனால் அனைத்து தான தர்மங்களை விட சிறந்த, உயர்ந்த, ஈடு செய்ய முடியாத ஒரு தானம் உண்டு என்றால் அதுதான் கன்னிகாதானம். அப்படி அது என்ன உயர்வு என்ற கேள்விக்கான விளக்கம் மக்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும். அன்னதானம் பசிக்கின்ற வயிற்றுக்கு உணவளித்து நிறைவை தருகிறது. கோதானம் இதைவிட சற்று உயர்ந்தது. காரணம், ஒரு பசுமாட்டை தானமாக கொடுக்கின்ற செயல். அப்படி அளிக்கின்ற பசுமாடு, அந்த சொல்லுக்கே பாருங்க, மாடு என்றால் செல்வம் என்று பொருள் உண்டு. அப்போ பசுமாடு என்பது உயிர் உள்ள செல்வம் என்று ஒரு சிறப்பான பொருள் உண்டு. பசுவை உரிமை பாராட்டும் மனிதன் பசுவுக்கு தீவனம் வைக்கவில்லை என்றாலும் அது எங்கோ போய் மேய்ந்து விட்டு வந்து இவனுக்கு பால் கறப்பதற்கு வாய்ப்பளிக்கிறது. அது இவனுக்கு வாழ்வாதாரமாக அமைகிறது. இதுபோல் ஒவ்வொரு வகை தானத்திலேயும் பெறுபவர்க்கு நன்மை கிட்டும் என்றாலும் இவை அனைத்தையும் ஒரு சேர தானமளிக்கும் வகை ஒன்று உண்டு என்றால் அதுதான் கன்னிகாதானம். எப்படி என்றால், இன்றைக்கு ஏழை குடும்பம் முதல் வசதிமிக்க குடும்பம் வரை மனைவியும் உழைத்து பொருள் ஈட்டுகிறார். அப்போ இது அன்னதானத்திற்கு நிகராகிறது அல்லவா? சரி, அதிகம் சம்பாதிக்கும் கல்வி தகுதியும் திறமையும் உள்ள மனைவி ஈட்டுகின்ற பெரும் செல்வம், விளைநிலம், வீட்டு மனை, வீடு என செல்வம் சேர்க்கவும் துணையாகிறது. மற்றும் கோதானம், பூதானம், இலவச கல்வி, மருத்துவம், கோவில் நன்கொடை இப்படி பலவற்றுக்கும் மனைவியின் சம்பளம் பயனாகிறது. இத்தனை நன்மைகளை அளிக்கின்ற மனைவி நமக்கு அமைந்ததற்கு யாரோ ஒரு தம்பதியின் கன்னிகாதானம் தானே வகை செய்தது. அவர்கள் பெண் குழந்தையை பெற்று வளர்த்து கல்வி கற்பித்து நற்குணங்களை புகட்டி நற்பண்புகளை வளர்த்து சமையல், குழந்தை வளர்ப்பு, குடும்ப நிர்வாகம் என பல திறமைகளை கற்பித்து இவற்றோடு சீர்வரிசை செய்வது என்று தங்கம், சில இடங்களில் வீடு, கார் எல்லாம் தந்து இப்படி ஒரு பெற்றோரின் வாழ்க்கையின் பெரும் பகுதியே சம்பந்தம் இல்லாத ஒருவனுக்கு தானம் தருகின்ற நிகழ்வு அல்லவா கன்னிகாதானம். இந்த பெருமை விலக்கி சொல்ல வார்த்தைகள் ஏது? இவை மட்டுமா? வீரியமிக்க விதை விதைத்து நீர் பாய்ச்சி உரமிட்டு வேலிட்டு பாதுகாத்து இப்படி அனைத்தையும் செய்தாலும் வயலின் மண் சத்து தானே விளைச்சலுக்கு ஆதாரம். அதுபோல அறிவும் ஆற்றலும் திறமைமிக்க கணவனுக்கு நல்ல சந்ததி அமைவதற்கு நல்ல நிலம் போன்ற மனைவிதான ஆதாரம். அப்போ ஒரு சந்ததி உருவாவதற்கு மனைவியின் பங்கு போற்றுதற்குரியதல்லவா? ஒரு கணவனின் கல்வி குடும்பத்தை சிறக்கச் செய்யும். ஒரு மனைவியின் கல்வி ஒரு சந்ததி மட்டுமல்ல, தொடர்ந்து பல சந்ததிகளுக்கு ஊற்று நீர் போல பயனாகும் என்று மகர்ஷி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார்.
எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை என்றார் கவிஞர் பூங்குன்றன். இல்லது என் இல்லவள் மாண்பானால், உள்ளது என் இல்லவள் மானாக்கடை என்று மனைவியை சிறப்பிக்கின்றார் வள்ளுவர். அதாவது அறிவார்ந்து செயல்படுகின்ற பக்குவத்தை பெற்ற மனைவி அமைந்தால் இல்லறத்தில் அனைத்தும் நிறைந்திருக்கும். அப்படி அமையவில்லை என்றால் வாழ்க்கை எதிர்மறையாகிவிடும். இத்தகைய பெண் ஒரு ஆணுக்கு தானமாக கிடைத்தது பெரும் பாக்கியம் அல்லவா? இதை மறந்து மனைவியை அலட்சியப்படுத்துவது நன்றி கெட்டத்தனம் அல்லவா? இல்லறம் என்பது தம்பதியின் கர்ம வினைகளை நீக்குகின்ற தெய்வீக பந்தம் என்கிறார் மகரிஷி. அறம் சார்ந்த இல்லறத்தில் கணவன் மனைவி இருவரின் முந்தைய 6 தலைமுறைகளின் பாவ புண்ணிய பதிவுகளை தூய்மை செய்வதோடு நல்ல சந்ததி என பல தலைமுறை உருவாகவும் துணை செய்வது உதவியாக வருவது இல்லறம். இதற்கு தகுந்த வகையில் ஒரு பெண் குழந்தையை பெற்று வளர்த்து பக்குவமாகி கணவன் என்று ஒருவனுக்கு அள்ளித்தரும் பெரும் கொடை கன்னிகாதானம். இதன் சிறப்பை உணர்ந்து கணவன் தன் மனைவியை தனக்கு நிகராக மதித்து இல்லறம் நடத்த வேண்டும். கணவனது குடும்பத்தாரும் மணமகளை தன் மகள் போல அன்பு காட்டி அரவணைத்து வாழ வேண்டும். இதில் இன்னொரு கருத்தை பாருங்க. பெற்றோர் தம் மகளை தானம் செய்வதனால் அவளுக்கும் பிறந்த வீட்டுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை என்றும், கணவன் எப்படி இருந்தாலும் என்ன செய்தாலும் மனைவி அவனுக்கு கட்டுப்பட்டவள் என்றும் கருதுகின்ற மக்களின் அறியாமையை மகிழ்ச்சி அவர்கள் ஏற்கவில்லை. எப்படி என்றால், ஒருவரிடம் பிச்சை எடுத்த உணவை குப்பையில் எறிய பிச்சைக்காரனுக்கு உரிமை ஏது? கன்னிகாதானம் பெற்றவனுக்கு தானம் பெற்றதை துன்புறுத்தும் உரிமை எப்படி வந்தது? மனம் செய்வித்தால் என் மகள் என்ற உறவு எப்படி அருந்து போகும்? எனவே இந்த எண்ணத்தை சமுதாயத்திலிருந்து களைய வேண்டும் என்கிறார் மகரிஷி. அது மட்டுமல்ல, பெற்றோர் தங்கள் கைகளால் மணமகனுக்கோ அல்லது அவரது பெற்றோருக்கோ நீரை வார்த்து தாம் பெற்ற பெண்ணை தத்தம் செய்கின்ற கொடுமைச் சடங்கு, அதை விட்டொழிக்க வேண்டும் என்கிறார் மகரிஷி. ஒரு கவியிலே மகரிஷி சொல்கிறார், மணவினை நிகழும் போது மகள் தனை பெற்றோர் நின்று கணவன் என்று ஒருவனுக்கு கையில் நீரை வார்த்து பணமதை ஈந்தோ பெற்றோ பலர்கான தத்தம் செய்வார். குணம் எனும் நிலை கண்டோரும் இதை கொடுமை என்று எண்ணவில்லை என்று சமுதாயத்தை நினைத்து ஆதங்கப்படுகிறார். இந்த நிலை, முற்காலத்தில் இருந்த இந்த நிலை தற்காலத்தில் மாற்றம் பெற்று வருகிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. என்றாலும் கீழ்த்தட்டு முதல் மேல்தட்டு குடும்பங்கள் வரைக்கும் இந்த மாற்றம் பரவுதல் வேண்டும் என்பதற்காக மகிழ்ச்சி அவர்கள் மனைவி நல வேட்பு நாள் என்று ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் நாளை, அதாவது மகரிஷி தன் மனைவியின் பிறந்த நாளை, ஒரு மனைவியின் பெருமைகளை நினைவு கூறக்கூடிய நாளாக அனைவரும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அதை மனைவி நல வேட்பு விழாவாக அறிவித்து பெண் இனத்தை கௌரவித்துள்ளார். உணர்ந்து பயன்கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.